வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹார்ட்டி வெல்கம். இன்னைக்கு நான் உங்க கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கு, சாம்பாருக்குலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் என்னோட அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பொரியலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செய்கிறதுக்கு நான் வந்து மீடியம் சைஸில் இருக்க 8 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அடுத்து இந்த பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த பொரியலுக்கு வந்து நிறைய வெங்காயம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்க மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். நான் இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கணும். நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டு அடங்கணும். அது வரைக்கும் வந்து அப்படியே விட்டுருங்க. கடுகு பொரியறது ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயத்தை வந்து ரொம்ப நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் இல்லையா, அது வரைக்கும் வதக்கிக்கங்க. ஆனால் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த பொரியலை கட்டி கொடுக்க போகிறீங்கன்னா வெங்காயத்தை கம்பல்சரி நல்லா வதக்கிக்கங்க. நம்ம எந்த டிஷ்லலாம் வெங்காயத்தை சரியாக வதக்கலையோ அந்த டிஷ் எல்லாமே வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்குது. அதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் அடைச்சி கொடுத்தோம்னா அது இன்னும் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதுலேயும் சம்மர் டைமில் சொல்லவே தேவையில்ல. அதனால் வெங்காயம் போடாமல் கூட நீங்கள் இந்த பொரியலை செஞ்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கணும். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நான் வதக்கிக்கிறேன். காரத்துக்கு எந்த பொடியுமே சேர்க்காமல் வதக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். ஆமாம், இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு பொடியுமே சேர்க்க போகிறதில்ல. இதை உப்பு மட்டும் சேர்த்து 3/4 பதத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். முதல்லையே இந்த பொடி வகையெல்லாம் சேர்த்துட்டோம்னா அதுலேயே வந்து நம்ம எண்ணெய் குறைச்சி தானே சேர்த்துருக்குறோம். அப்படி சேர்க்கும்போது நமக்கு வந்து பொடியெல்லாம் சீக்கிரமாக கருகி போன மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் நான் வந்து இப்போ இந்த பொடி எதுவுமே சேர்க்காமல் வதக்கிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வதக்கிக்கங்க. 3/4 பதம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பொடியெல்லாம் சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகிறதுக்கு ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடியில் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இரும்பு கடாயில் செய்துட்ருக்கோம். அதனால் அப்படி தான் ஆகும். அதுக்காக வேண்டி நம்ம வந்து கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சுக்கணும். தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி தெளித்து விட்டு வதக்கி வேக வச்சுக்கோங்க. தண்ணி வந்து ஒரே டைமில் சேர்க்கிறத விட கொஞ்சம் பிரித்து கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. அப்புறம் இந்த பொரியல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மறந்துடாமல் ஒரு விஷயம் பண்ணுங்கள். அடுப்போட அனலை மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து இந்த பொரியல் கருகிடாமல் வரும். இது வந்து நம்ம பொரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தொடங்கணும் இல்லையா, அதிலேருந்து பொரியல் முடிகிற வரைக்குமே அடுப்போட அனலை சிம்மில் வச்சு வதக்கிக்கங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபென்டாஸ்டிக்கான பொரியல் கிடைக்கும். மீடியம் அனலில் வச்சுட்டு பொறுமையாகவே செய்யணுமா, டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. அது என்னென்னா, மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இடையில மட்டும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடும். இந்த உருளைக்கிழங்கு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அதனால் அடுத்ததாக நம்ம காரத்துக்கு தேவையான பொடிகளை சேர்த்துக்கணும். நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து நம்ம வதக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஆகும். அது வந்து கருகி போனதெல்லாம் கிடையாது. இந்த மசாலா வந்து கேரமலைஸ்ட் ஆகும். அதை வந்து நம்ம
இந்த மாதிரி நல்லா சுரண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கணும் இந்த உருளைக்கிழங்க. இது வந்து நமக்கு நான்ஸ்டிக் கடாயிலலாம் செஞ்சோம்னா இந்த மாதிரி ஃப்ளேவர் கிடைக்காது. இந்த மாதிரி இரும்பு கடாயில் செய்யும்போது தான் இந்த மாதிரி மசாலாவோட கேரமலைஸ்லாம் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு. செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கோட இந்த மசாலா கேரமலைஸ்ட் ஆனதும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரே ஒரு ஸ்டெப் தான் பாக்கி இருக்குது. கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துக்கணும். எதுக்காக நம்ம வந்து இதில் கருவேப்பிலையை வந்து கடைசியில் கொஞ்சம் சேர்த்துக்கணும் கேட்டிங்கன்னா, அதுக்கான காரணம் இந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு அந்த சூடோடு வதக்கும் போது பார்த்திங்கன்னா அல்டிமேட் வாசனை இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கணும். அடுத்து இந்த உருளைக்கிழங்கு பொரியலோட கலருக்கும் அந்த க்ரீன் கலரில் இருக்கிற கருவேப்பிலையை சேர்த்து பார்க்கும்போது சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த கலர் காம்பினேஷனே வந்து நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஒரு ஃபுட்டை வந்து டேஸ்ட்டாகவும் அது கூட வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது சாப்பிடணும்னு தோன்ற மாதிரி கொடுக்கறதும் ஒரு நல்ல விஷயம் தானே. அதுக்காக தான் இப்போ இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் மறக்காமல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பொரியல் அவ்வளோதாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் குக்கிங் ஜெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோட வரேன். நன்றி, வணக்கம்.